இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டான சப்பாத்திக்கு அட்டகாசமான கிரேவி பார்க்கலாமா? ஆனியன் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கணும். அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயத்த இந்த மாதிரி நறுக்கி இதில ஆட் பண்ணி வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு, மஞ்சள் தூள், தனியா தூள், குழம்பு மிளகாய் தூள், கலருக்காக கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதெல்லாமே வதங்குறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு, இத வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து ஆனியன வந்து இதில ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு, உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிறணும். அவ்வளோதாங்க. சூப்பரான, செம்மையா டேஸ்டியான, அட்டகாசமான கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த பேருக்கு எல்லாமே பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.